அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் அலருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹின் பேரல்லால் ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லா என்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன். நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லா அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லி தான் ஆரம்பிக்கணும். நம்ம எந்த ஒரு காரியம் பிஸ்மில்லா அப்படின்ற வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறோமோ அந்த காரியம் பரக்கத்து நிறைஞ்சதாக இருக்கும். எந்த ஒரு காரியம் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படவில்லையோ அந்த காரியம் பரக்கத்து நிறைஞ்சதாக இருக்காது. அதனால பிஸ்மில்லா சொல்கிற பழக்கத்தை நம்ம நம்மக்கிட்ட உருவாக்கிக்கணும். எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே நம்ம கண்டிப்பாக பிஸ்மில்லா சொல்லியே ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு காரியம் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படவில்லையோ அந்த காரியம் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நபி அவங்க எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியுமே பிஸ்மில்லா ஓதிப்பாங்க. அப்போ முஸ்லீம்களாகிய நம்மளும் என்ன செய்யணும்னா நபி அவங்க செஞ்ச எல்லா விஷயத்தையுமே நம்ம பின்பற்றணும். அப்போ நபி அவங்க ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே பிஸ்மில்லா ஓதிருக்கிறாங்க. அப்போ நம்மளும் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லா சொல்கிற வழக்கத்தை நம்ம பின்பற்றணும். அந்த ஒரு பழக்கத்தை பின்பற்றியே ஆகணும். அதனால நமக்கு நன்மை தான் கிடைக்க போகுது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி, காலணி அணியறதுக்கு முன்னாடி, ஆடை அணியறதுக்கு முன்னாடி, கித்தாப் ஓதுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலெல்லாம் நம்ம செய்கிறோமோ அந்த செயலுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக பிஸ்மில்லா ஓதிக்கணும். இதனால நமக்கு எந்த ஒரு சிரமமோ கஷ்டமோ நேரம் செலவாக போகிறதோ கிடையாது. இதனால நமக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்க போகுது. நம்மளோட செயலேட்டில் நமக்காக அல்லாஹ் நன்மை தான் எழுதுவான். செயலேடுனா நம்மளோட நன்மை தீமைகள்லாம் எழுத வைக்கப்பட்டிருக்க அந்த ஒரு ஏட்டில் நமக்காக அல்லாஹ் நன்மை தான் எழுதுவான். இதனால நமக்கு கஷ்டமோ சிரமமோ எதுவுமே கிடையாது. அதனால இந்த ஒரு பழக்கத்தை நம்ம நம்மக்கிட்ட உருவாக்கிக்கணும். அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு பழக்கத்தை நம்மளும் கடைபிடிப்பதற்கு, நானும் நீங்களும் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.